ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேஸ்டான பொருளில் ஒரு பூ செய்ய போகிறோம். ஃப்ளவர் பாட். இது ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ரீயூஸ் ஐடியா தான். இப்போ நம்ம அந்த டப்பாவில் வாய்ப்பக்கம் உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் பாட் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம ரவுண்டாக நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேஸ்ட் ஆகாது. இது பிடுக்கி வச்சுக்கலாம். இது பின்னால் நான் சொல்கிறேன். கூட மாதிரி செய்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ நம்ம கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கோம். அந்த நம்ம கட் பண்ணதை அந்த பாக்ஸை வச்சு மார்க்கரால் கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து அதை ஒட்டிக்கலாம். க்ளூ கன்னோ இல்லை ஃபெவிஸ்டிக்கோ ஃபெவிபாண்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் கிளிட்டர் ஷீட்டை நீங்கள் எடுத்து ஒட்டிக்கலாம். இது க்ளூகன் வச்சு ஒட்டியிருந்தால் இன்னும் சூப்பராக உடனே ஒட்டியிருக்கோம். நான் ஃபெவிபாண்டை வச்சு ஒட்டினதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு கீழேயும் நல்லா ஒட்டிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடியது. இப்போது நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், ரெட் கலரு. அதில் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்ததை நாம் இதையும் ரவுண்டாக உள்ள கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இது எதுக்குன்னா இது ரோஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த ரோஸு இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே சுருட்டிக்கிட்டே வர வேண்டியது தான். சுருட்டிகிட்டே வந்தால் ரோஸ் கிடச்சிடும். இது டேபிள் ரோஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. செஞ்சு வீட்டில் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள். இதே போல் நாம் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கம்மு வச்சு நாம் ஒட்டிக்கலாம். அப்புறம் க்ரீன் கலர் எடுத்திருக்கோம். க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கோம். அது எதுக்குன்னா லீஃபுக்கு. அதை ரெண்டாக மடக்கி நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி இது டேபிள் ரோஸில் இருக்கிற அந்த லீஃப் மாதிரி இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணி நாம் எடுத்துக்கலாம். அதை அப்படியே பெண்ட் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோலாட்டி பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கிளிட்டர் ஷீட்டு, சில்வர் கிளிட்டர் ஷீட்டில் நாம் ஒரு ஹார்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பிளாக்கில் வெறும் பிளெயினாக இருக்குது. சும்மா ஒரு டெக்கரேட்டுக்காக நாம் இந்த மாதிரி அங்கங்கே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது நம்ம ஒரு கார்ட்போர்ட் அட்டையை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் அந்த பேப்பரை வச்சு நம்ம ஒட்டி கட் பண்ணிக்கலாம். இது ஏன்னாக்கா அந்த டப்பாவோட மூடி மாதிரி வச்சுக்கலாம். இது மேலே தான் நம்ம ரோஸை வைக்க போகிறோம். இந்த மாதிரி கம் ஒட்டி நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வேஸ்டான பேப்பரை எடுத்து நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த பாட்டில் போட்டு வச்சுக்கலாம். க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்ட்போர்டில், அதை எடுத்து மேலே கம்மு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது மேலே நாம் லீஃப் வைக்க போகிறோம். க்ளூ கன் வச்சு நாம் இந்த மாதிரி ரவுண்டாக லீஃப் வைக்க போகிறோம். இப்போ க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு நாம் லீஃபை ஃபிட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. இப்போ இந்த ஸ்கூல் லீவ் டயத்தில்
இதை வந்து பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஃபோன் பார்க்காம இந்த மாதிரி செய்வாங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்க ரோஸை ரவுண்டாக நாம் வச்சுட்டு க்ளூகன் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்டாக நாம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நடுவுலையும் நாம் லீஃப் வச்சலாம். இது மேலே நாம் நிறையா ஃப்ளவர் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு அது நடுவில் கொஞ்சம் லீஃப் இருக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் பேப்பரை லீஃப் மாதிரி கட் பண்ணி அதையும் வச்சு ஃப்ளவரையும் வச்சாச்சு. இப்போ நாம் கூடை மாதிரி தூக்குறதுக்காக அந்த வாயை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை எடுத்து சைஸ் பார்த்து கட் பண்ணி கிளிட்டர் ஷீட்டு, சில்வர் கிளிட்டர் ஷீட்டில் அதை வந்து நாம் சுற்றி எடுத்து ஃபிட் பண்ணிட்டா சூப்பரான ஃப்ளவர் பாட் ரெடி. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது, வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த மாதிரி நாம் சுற்றி எடுத்துக்கிட்டா சூப்பரான கைப்பிடி ரெடி. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாம் அந்த கூடையோட கைப்பிடியில் 2 ரோஸ் வச்சு லீஃப் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கூடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது. முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.